தாதா எப்படி இவ்வளோ பேடா தோத்தீங்க? அக்ரெசிவா விளையாடி இருந்தா வின் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கும் தாதா. அதாவது மக்களே, எனக்கு வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த வீடியோல. எனக்கும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, கிளம்பலாம். ஷார்டஸ்ட் வீடியோ யூடியூப்னு சர்ச் பண்ணு, கின்னஸ் ரெக்கார்ட் வச்சு படிக்கலாம்டா. தேங்க்யூ, பாய் பாய். இந்த மாதிரிதான் பாய். மேட்ச்ல எடுத்து பேசலாம். சரி, வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லதோ கெட்டதோ சிஎஸ்கே பத்தி பேசலாம் அப்படின்னு பார்த்தா, சிஎஸ்கே பத்தி பேசுறதுக்கு பெருசா ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன தப்பாச்சு, என்ன நடந்துச்சு, எல்லாமே தெரியும். ஸோ இவனை கலாய்க்கலாம், அட்லீஸ்ட் இன்னைக்கு மேட்ச் தோத்துட்டா கூட அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த மைண்ட் செட் கூட எனக்கு சுத்தமா இல்லாம அப்படி ஒரு மேட்ச் நடந்துச்சு இன்னைக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னதான் ஆச்சு உங்களுக்கு? இப்ப சாம் கரனை தூக்கி போடுங்க ஜெயிப்பேன் நீங்க, தீபக் கூட தூக்கி போடுங்க ஜெயிப்பேன் நீங்க, விஜய் சங்கர் மாதிரி ஒரு சூப்பர் பேர் இறக்கிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் திருப்பதி தூக்கி போடுங்க, டெவான் கான்வே உள்ள எடுத்துனுவாங்க ஜெயிப்போம் நீங்க. அப்புறம் என்னதான் இவ்வளவு சேஞ்சஸ் பண்ணியாச்சு, என்ன இனிமேட்டு பண்ணா நீங்க ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு சரி வேணாம், அதை சொன்னா அப்புறம் போட்டு அடிப்பானுங்க கமெண்ட்ஸ்ல. ஆனா அந்த சேஞ்ச் பண்ணா தெரியல, விடு. வேணாம். பார்மர் கிட்ட வராத, நம்ம சேனல்ல ஸ்ட்ரைக் கொடுத்துருவானுங்க. இது நேத்து ஈவினிங் ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, ஒரு குண்டை தூக்கி போட்டானுங்க. என்னன்னா இந்த மாதிரி தோனி மைட் லீட் சிஎஸ்கே அகைனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க். ருத்ராஜ் கேக்வாடுக்கு இன்ஜுரி ஆமா, அதனால தோனி வந்து திரும்ப கேப்டன்சி பண்ண போறாராமான்னு ஒரு சைடு கூவிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு பார்த்தனா ருத்ராஜ் கேக்வாடுக்கு இன்ஜுரி எல்லாம் இல்லப்பா, இது தோனியோட கடைசி மேட்ச், தெரியாது அவங்களுக்கு. அதனால கடைசி முறை அவர் சேப்பாக்ல அவர் ஃபேமிலிக்கு முன்னாடி அவர் கேப்டன்சி பண்ண போறாரு, இதான் நடக்க போகுது அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு உண்மை என்னன்னா, எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து நேற்று கால் பண்ணான், நேத்தியில முந்தா நேற்று கால் பண்ணா, 3000 டிக்கெட் வாங்கியிருக்கான் போல, 3000 வித்து போடுறா அப்படின்னா என்னால முடியல. அவ்வளவுதான் போயிட்டு இருந்துச்சு ரேட்டு. சரியா, இவங்க சிஎஸ்கே தோத்துட்டே இருக்காங்க, டிக்கெட்டே வியாபாரம் மாட்டீங்கன்னா புலம்பிட்டு இருந்தான் அந்த ஃப்ரெண்டு. நேத்தி வந்து இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நைட் 8 மணிக்கு போன் பண்ணி, மச்சான் 8000 வித்துட்டேன், உங்ககிட்ட டிக்கெட் இருந்தா சொல்லி எக்ஸ்ட்ரா வித்து தரேன்றான். அந்த அளவுக்கு இவனுங்க ஹைப் பண்ணி விட்டு டிக்கெட் ரேட்டை ஏத்தி விட்டுவிட்டு இன்னைக்கு வந்து 2:59 ஸ்டேடியம்ல போய் பார்த்தா ருத்ராஜ் கேக்வாட் வந்து நிக்கிறாரு டாஸ்க்கு. நடத்து பாரு. டோனியை கூப்பிடியா, தலையை கூப்பிடியான்னு சொல்லிட்டு டிக்கெட் 10,000 15,000 டிக்கெட் வாங்கிட்டு போனவனு எல்லாம் கூவிட்டு இருந்தானுங்களா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ட்டு. அங்க ஆரம்பிச்சதுடா, அங்க ஆரம்பிச்சது. நீ சொன்ன மாதிரி டாஸ்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண சேஞ்ச் எல்லாம் வந்துச்சு. திருப்பதி தூக்கி போட்டாங்க, பரவாயில்ல. அன்சுல் கம்போஸ் வருவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, we don't do that here. One Maharashtra quota goes out, one Maharashtra guy comes in அப்படின்னு அந்த மகாராஷ்டிரா கோட்டா மட்டும் விட மாட்டேன். டீம் எப்படி தெரியுமா, கேப்டன் என்னடானா மகாராஷ்டிரா கோட்டான்ட்டு அவங்கள வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. டீமுக்கு 2 பேர் இருக்காங்க. சரியா, எங்க கோச் என்னடானா அவர் நியூசிலாந்து கோட்டா அவங்கள வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க, ரவீந்திரான்ட்டு. எங்க மேனேஜ்மெண்ட் என்னடானா நாஸ்டால்ஜிக் கோட்டான்னு சொல்லி இன்னொரு தோனியை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. என்ன தாண்டா உங்களுக்கு பிரச்சனை? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? சரி, ஏன்டா அப்படி அடிக்கிற தோனி ஃபேன் தான், ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னா, நான் உண்மையா சொல்றேன், எனக்கு இந்த இன்னைக்கு ஹாப்பி தான். வந்தாரு, 10வது ஓவர்ல ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்தாரு, ஓகே தான். ஆனா அந்த இன்டென்ட்ன்றது இந்த மேட்ச்லயும் பாக்கலங்க. ஓப்பனா சொல்றேன், எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு டோனி வந்து நான் நோட் பண்ணேன், வந்து அஃபண்ட் ஆயிக்காதீங்க. டோனி 10வது ஓவர்ல இருந்தாலும் சரி, 5வது ஓவர்ல இருந்தாலும் சரி, இன்டென்ட்ன்றது 17வது ஓவர் கிராஸ் பண்ணும்போது தான் வரும். அதனாலதான் இப்போ எனக்கு எப்படி தெரியுமா தோணுது, இப்போ இதனாலதான்டா தோனி வந்து ஆர்சிபி மேட்ச்ல கடைசியா வந்தாரு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த மேட்ச் ஆடினா மாதிரி தான் இருந்துச்சு. நீ சொல்ல எப்பட அடிக்க ஆரம்பிச்சாரு தோனி? 17வது ஓவர் அப்புறம் அப்பதான் ஒரு 6 போகுது முகேஷ் குமார் ஓவர்ல. ருத்ராஜ் கேக்வாட் ஒரு கேள்வி ஒன்று கேக்குறாங்க, இன்டென்ட் வேர் வாஸ் தி இன்டென்ட் அப்படின்னு ரவி சாஸ்திரி கேக்குறாரு. ருத்ராஜ் கேக்வாட் மனசாட்சியில என்ன சொல்றாருன்னா, we lost the match in the power play itself. It was very difficult from there to go on, and after that we wanted to preserve wickets because there's only one more batsman after Dhoni, and that's only Ashwin. So it was all about taking till the end and scoring in the death. That's what we were trying to do. Unfortunately it didn't pay off. இல்ல எனக்கு புரியல. ஆக்சுவலி சிஎஸ்கே பார்க்கும்போது எனக்கு பேசிக்கா வந்து இந்த பேட்ஸ்மேன் ஒருத்தர் தான் வந்து நம்பிக்கை வருதுன்னா அது ருத்ராஜ் கேக்வாட் மட்டும் தான். ருத்ராஜ் கேக்வாட் இன்னும் ஒரு 50 அடிச்சு கொடுத்து கடைசியில கீழே இருக்கவங்க வந்து பாத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் டீம் நான் வந்து பாக்குறேன். தவிர்த்து யாருமே வந்து அந்த இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பொட்டன்ஷியலா ஒரு பிளேயர் நான் பார்க்கவே இல்லை. இன்னொன்னு வந்து மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப ஒரு வீக்கா இருக்கு. லைக் வந்து விஜய் சங்கர் நம்பிதான் நீங்க மிடில் ஆர்டர் எடுத்துட்டு போறீங்க அப்படின்றப்போ சிவம் துபே அவர் வேலையை செஞ்சு விட்டுருவாருங்க. அவர் ஸ்பின்னர் வந்து அடிப்பாரு, ஒரு 6 அடிச்சு அவுட் ஆயிடுவாரு. கரெக்ட் தான், அவர் 6 அடிச்சுவாரு. இல்ல பட்டா இப்ப வந்து அவருக்கு பிளண்டா ஒரு வீக்னஸ் ஒண்ணு தெரிஞ்சு அவுட் சைட் ஆஃப்ல வந்து தூக்கி போடுங்க அப்படின்னு அக்சர் பட்டேல் சொல்லி விக்கெட் எடுக்கிறாங்க. கூகுளி அவுட் சைட் ஆஃப்ல போடுங்க, கொஞ்சம் வெளில போற மாதிரி அவுட் சைட் ஆஃப்ல போடுங்க, அவர் வந்து தூக்கி அடிக்க பாப்பாரு, கேட்ச் வரும்னு அக்சர் பட்டேல் போன பால் சொல்றாரு. அடுத்த பால் எக்ஸிக்யூட் பண்றாங்க, கேட்ச் விக்கெட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு சூப்பரா போறாங்க. அந்த மாதிரி லைக் அவர் நல்லா ஆடுறாரு, சிவன் துபே சூப்பரா ஆடுறாரு, இல்லன்னு சொல்ல. அவருக்கும் வீக்னஸ் இருக்கு, பட்டா பாகியம் படாட்டி லேகியம், அவ்வளவுதான். நின்று ஆடி ஜெயிச்சு கொடுக்குற ஒரு மேட்ச் வின்னர் சுரேஷ் ரெய்னா மாதிரி ஒரு பிளேயர் இல்லைன்னா சிஎஸ்கேக்கு ஃபியூச்சர் எங்க?
இந்த டோர்னமெண்ட்லயே ரொம்ப கஷ்டம் பிளே ஆஃப் போறது. அதுதான். கண்டிப்பா அதை நான் ஒத்துக்கிறேன். ஆக்சுவலி நீ சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இப்ப சிஎஸ்கே வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணணும்னு வச்சுக்கோயேன். சிஎஸ்கே வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணா, நான் அதுக்கு டைட்டில் என்ன வைப்பேன்னா, கடைசி விவசாயி அப்படின்னு வைப்பேன். எங்க டீம்ல இருக்கிற அந்த விவசாயி அதான் கடைசி வரைக்கும் நிக்கிறாருன்னு வச்சுப்போமே, எல்லா மேட்ச்லயும் அடிச்சு தராரு, இல்ல அது வேற விஷயம், நிக்கிறாரு. ஓகேங்களா? இதுல பார்த்தனா இந்த படத்தோட வில்லன் யார் தெரியுமா? KL ராகுல். ஏன்டா அவர் என்னடா சிஎஸ்கே வந்தா மட்டும் அடிக்கிறாரா? யாரா அவரு? திரும்ப ஒரு 50டா. மேட்ச் வரதுக்கு முன்னாடி அவரோட வந்து சிஎஸ்கே அகைன்ஸ்ட் ஆவரேஜ் 50 வச்சிருந்தாரு. சரியா? நான் இப்ப எல்லாருமே சொல்லியிருந்தேன், KL ராகுல் மட்டும் நாங்க சீக்கிரம் தூக்கிடுவோம், அந்த மேட்ச் நாங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு. வாய்ப்பே இல்லையே. ஓப்பனிங் வந்தாரு. இத்தனைக்கும் டுப்ளசி கூட இல்ல இந்த மேட்ச்ல. சூப்பரா ஆனாப்ல KL ராகுல். சூரியகுமார் யாதவ் எப்படி சூப்பரா ஒரு கிளாஸியா ரொம்ப ரிஸ்க் எடுக்காம ஷாட்ஸ் அவங்க கிட்ட இருந்த அப்ப பொட்டன்ஷியல் தெரியுது. இந்த சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், KL ராகுலா இருக்கட்டும், அவங்க ஆடுற ஷாட்ஸ் எல்லாம் இப்பதான் தெரியும். இத்தனை ஷாட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாடா நீங்க வந்து தூக்கி தூக்கி அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி KL ராகுல் இன்னைக்கு பீஸா சூப்பரா ஆனாருப்பா. அவர் போஸ்ட் மேட்ச்லயுமே சூப்பரா சொல்லியிருந்தாரு. என்னன்னா, எங்களுக்கு ஸ்டார்டிங்ல 2, 3 கேமியோ கிடைச்சது. அக்ஷர் ஒன்னு அடிச்சாரு, அபிஷேக் பொருள் அடிச்சாரு. எனக்கு ஆக்சுவலி வேலையே இல்ல. 14th 15th வரதுக்கு நான் நின்ட்டேன். அதுக்கப்புறம் ஐ டிசைடட் தட் ஐ ஷுட் டேக் ஆன் அப்படின்ட்டு அடிச்சேன் அப்படின்ட்டு. இதுதான் இன்னிங்ஸ் ப்ரோக்ரஷன் சொல்லுவாங்க. நீங்க இன்டென்டே இல்லாம கூட ஆடிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு கட்டத்துல எப்போ ஆக்சிலேட் பண்ணணும் தோணுதோ அப்ப ஆக்சிலேட் பண்ணணுங்க. அதுதான் தட்ஸ் ஹவ் கிரிக்கெட் வொர்க்ஸ். கரெக்ட்டுங்களா? இங்க விஜய் சங்கர் அவரை பத்தி வருவோம். இந்த நான் படம் சொல்லிட்டு இருந்தேன்ல, இதுல இந்த படத்துல மெயின் லீடு வில்லன்லாம் தவிர நிறைய கேமியோ அப்பியரன்சஸ் தாங்க இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆளு சிவம் துபே. அவரு நீ சொல்ற நல்லா ஆடுறாரு அப்படி இப்படின்னு சொல்ற. ஆனா ஓகே தான், நல்லா ஆடிட்டு இருந்தாருன்னு சொல்லுவேன். அவர் அழுகுதல் எப்ப தெரியுமா ஆரம்பிச்சது? போன சீசன்ல ஆர்சிபி அகைன்ஸ்ட் ஒரு இன்னிங்ஸ் ஒன்னு ஆடி விட்டு போனாரு பாரு. ஜெயிக்க வேண்டிய மேட்ச சூப்பரா இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு பத்தியா? அங்க ஆரம்பிச்சதுடா. இந்த சீசன்ல இப்ப வரைக்கும் தலைய ஃபார்முக்கு வரல. தலைவன் வந்து ஃபார்முக்கு வரதுன்னா எப்படி சொல்றது, நாங்க அந்த நின்று ஒரு 50 ரன் சாலிடா அடிச்சுட்டு வருவாரு. அந்த மாதிரி ஆடுறது இல்ல சிவம் டூபே. அடிக்கிறாரு ஆமா. கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா 20 ரன்னுக்கு அடிக்க பாக்குறாரு, அதுக்கு மேல ரன் வரல. அப்போ பேட்ஸ்மேனே உங்களுக்கு பாயிண்டா தானே இருக்கு அந்த ஸ்பேஸ். அதுதான் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தேவை. இப்போ மிடில் ஆஃப் த சீசன்ல யாரை வந்து போடுவீங்க? மேபி சரி நடந்துருச்சு, யாருமே சக்சஸ்ஃபுல்லா இல்லை, எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க தெரிஞ்சிச்சு. மேபி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுக்கலாம். ஆண்ட்ரே சித்தார்த்துக்கும் ஷேக் ரஷீதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கிற கொஞ்சம் சீசன்ல ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயர் அந்த 2 பிளேயர்ல வந்தா நல்லது தானே டீமுக்கு. இல்ல, நாங்க இப்போதைக்கு 4 மேட்ச் தான் ஆடி இருக்கோம். we don't do that here. நாங்க வந்து 8 மேட்ச் ஆடிட்டு தோத்ததுக்கு அப்புறம் பொறுமையா எடுத்துட்டு வருவோம் அந்த மாதிரி. அந்த மாதிரிதான் ருத்ராஜுக்கு ஒரு கரியர் ஃபார்ம் ஆச்சு. அந்த 8 மேட்ச் ஆடினதுக்கு அப்புறம் பார்ப்போம் இது வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து சிஎஸ்கே திங்க் பண்றாங்களா, இல்லைன்னா they still trust their place. சரி, உன் கதைக்கே வரேன். KL ராகுல் வில்லன்னு சொன்னல, அப்போ டோனிக்கு வந்து என்ன ரோல்? தோனிக்கு என்ன ரோல்? அதான் கடைசி விவசாயின்னு படம் பேர் வைக்கும்போது தலைவன் வந்து ஹீரோ உண்ணாந்தா வில்லன் உண்ணாந்தா அப்படின்ட்டு டியூவல் ரோல் கொடுக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரியில ஒரு ஹீரோவா இருப்பாரு, செகண்ட் ஹாஃப்ல வில்லனா இருப்பாரு. அப்படி இல்லைன்னா ஏடிஎம் படத்துல தளபதி நடிச்சிருப்பாரு பாத்தியா? அந்த மாதிரி வில்லனும் நான் தான், ஹீரோவும் நான் தான், 2 கேரக்டர். அது மட்டும் இல்லாம இந்த ஃபேன்ஸ் வேற அந்த எல்லா புகழும் ஒருவனுக்கே அப்படின்ட்டு, தலைவன் ஒருவனுக்கே அப்படின்ட்டு அங்க பாட்டு போட்டு வைப் பண்ணி சிம்படிச்சாலும் அடிப்பானுங்க. சிங்க் ஆகுதுரா, சூப்பரா இருக்கு. இந்த படத்தை எடுக்கலாம். மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் ஐயா, இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா வாங்க ஒரு கொலாபரேஷன் போட்டு இந்த வீடியோ எடுக்கலாம். என்னன்னா இவனுங்க வேற ஜடேஜா வச்சு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ண போறானுங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்களா? உண்மையிலேயே அவங்க வந்து கிரிக்கெட் ஜடேஜா டாக்குமெண்ட்ரியில தோனி தான் வில்லன். தெரியல, நான் சொல்லல. எமோஷன்ஸ் எல்லாம் வரும் பாருங்க. ஒரு வாட்டி அவர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க சீன்ஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் அவுட் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு டோனி வரணுன்றதுக்காக என்ன அவுட் ஆக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் நான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் ஜடேஜா இத்தனை வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், டோனி வரணும்னு சொல்லிட்டு ஜடேஜா அந்த அவுட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். அது ஜடேஜான்னு இல்ல, யார் அந்த டைம்ல ஆடினாலும் யாரா இருந்தாலும். ஆனா ஜடேஜா நிறைய வாங்கியிருக்காரு அடி. அடி வாங்கின மனுஷனுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஐ திங்க் இட்ஸ் ரியலி அன்ஃபேர் ஃபார் எனி கிரிக்கெட் பிளேயர். அது வந்து ஜடேஜா இவ்வளவு நாள் எப்படி வந்து தாங்கிட்டு இருக்காருன்றது எனக்கு பர்சனலா தெரியல. வாட் இஸ் அண்டர் கோயிங்னு நம்மளுக்கு புரியல. அது தெரியல, ஜடேஜா தான் சொல்லணும். சரி, நம்ம விஜய் சங்கருக்கு வருவோம். தலைவர் கிரீஸ்ல வந்த மொத பால்ல இருந்து டிசி ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க. எவ்வா சாமி, இவனை மட்டும் தூக்கிடாதீங்கப்பா, ஒரு எண்ட்ல இவரை மட்டும் வச்சுக்கோங்க, நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு எண்ட்ல இவரை பாய போட்டு படுக்க மனுஷனுக்கு சான்ஸ் வரும், 1 வரும், 2 வரும், 3 கூட வரும். ஆனா எனக்கு வந்து இவருக்கு 5 சான்ஸ். 5 மேலேயே ப்ரோ. உனக்கு ஒரு தெரியுமா, இவருக்கா அண்டர்டேக்கருக்கா தான் போட்டி, யாருக்கு அதிக லைஃப்ன்ட்டு. அவருக்கு 7, இவருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாரு, 6 லைஃப் கிட்ட வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் பாலே போல்டா இருக்கணும்டா, சரியா? செகண்ட் பால் எல்பிடபிள்யூ ரிவ்யூ கேட்கல, அபிஷேக் ஒரு நாள் தப்பிச்சாரு. 7வது பால் ரன் அவுட் ஆயிருக்கணும், விப்ராஜ் நிக்கம் தப்பிச்சாரு, ரன் அவுட் விட்டாங்க, சரியா? 11வது பால் ஒரு லீடிங் எட்ஜ் கேட்ச் போயிருக்கும், அதுவும் விப்ராஜ் நிக்கம் போல. அதுக்கப்புறம் 2 கைக்கு வந்த கேட்சரா. ஒன்னு குல்தீப், அதாச்சும் சரி ஓகே பரவாயில்ல, தெரியாதுன்னு விட்டுறலாம். கிறிஸ்டான் சம்ஸ் விட்டாரா ஒரு கேட்ச், த பெஸ்ட் ஃபீல்டர் இன் டெல்லி டீம்டா. அவரு வந்து விட்டுட்டு அக்ஷர் பட்டேல் சிரிக்கிறாருடா. அதுல தெரிஞ்சிருச்சு, ஓகே குட் பிளான், வெல் எக்ஸிக்யூட்டட். அந்த மாதிரி தலைவன் வந்து 50 அடிச்சப்பே வந்து அவருக்குள்ளே ஒரு கில்ட் இருந்திருக்கும், இந்த 50 நம்மளுக்கு தேவையான்ற மாதிரி. அந்த ஒரு 50 கம்ப்ளீட் பண்ணாரு.
ஓகே, விஜய் சங்கர் ஒரு நல்ல ஸ்கோர் ஆஃப்டர் லாங் டைம். ஆனா ஒரு நல்ல விஷயம் விஜய் சங்கர் நான் பார்த்தது என்னன்னா, அவர் அவ்வளவு சான்ஸ் கொடுத்தாங்க இல்ல ஓகே தான். ஆனா 13வது ஓவர்ல இருந்து மனுஷன் அடிக்க போனாரு. இன்டென்ட் அவர்ட்ட இருந்துச்சு. மாட்டுச்சு மாட்டல சரியா அடிக்கல அதெல்லாம் விட்டுருவோமே. அந்த இன்டென்ட் காட்டின ஒரே ஒரு பிளேயர் இந்த என்டையர் டீம்ல அவர் ஒருத்தர் தான். கண்ண மூடிட்டு சொல்லுவேன். இதனால விஜய் சங்கர் அடுத்த மேட்ச் ஆடணுமானா கண்டிப்பா ஆடக்கூடாது. அது வேற விஷயம். விஜய் சங்கர் ஆட வைக்காம டென்ஸோட எடுத்துட்டு போடுங்க டீமை. யங்ஸ்டர்ஸே ஆட வைக்க மாட்டாருங்க. 10 பேர் வச்சு ஆட வைப்பானுங்க. ஆமா. எனக்கு இன்னொரு விஷயம் வந்து கேட்கிற நிறைய பேர் கேட்ட கேள்வி நம்மளே கேட்டிருந்தோம். ரவிச்சந்திரன் அஸ்வின் எதுக்குடா இந்த டீம்ல அப்படின்ட்டு. சேப்பாக்குன்னு வரப்போ ஆடலாம் தப்பில்ல அப்படின்ட்டு நம்ம என்னதான் பேசினாலுமே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் கைஸ். ரவிச்சந்திரன் அஸ்வின் நல்லா தான் போட்டாரு இன்னைக்கு. மீதி மேட்ச் கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பெட்டரா போட்டாரு. லைன் லெங்த் எல்லாமே கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. 3 ஓவர்ல 21 ரன் கொடுத்தாரு. ஆனா வரும் மேட்டர் என்னன்னா அஸ்வினை நீங்க இப்படிதான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட பவுலர் நம்ம தேவையில்லை. ஏன்னா இது யார் வேணா பண்ணுவாங்க. சரிங்களா? எனக்கு அஸ்வினை நீங்க ஒரு பேட்டரா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து இந்த மேட்ச்ல ஸ்பெசிபிக்கா வந்து ஓகே ஃபர்ஸ்ட் 4 விக்கெட் போயிடுச்சு பிரச்சனை இல்லை. தூபே வரைக்கும் கரெக்டா தான் இருந்துச்சு. தூபே அவுட் ஆகும் போது ஜடேஜா வராரு பாத்தியா எனக்கு அங்கதான் ஒரு பிரச்சனைன்றேன். ஏன்னா தலைவன் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா வீக் ப்ரோ. நான் சொல்ற அவசியம் இல்ல. ஸ்டாட் சொல்லுது 110 தான் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு ஜடேஜாக்கு. கடைசி ஒரு எவ்வளவு ஒரு 2 சீசனா 3 சீசனாவே ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா இஸ் நாட் த சேம் ஜடேஜா யூஸ் டு பி பிஃபோர். ஓகே அப்படி இருக்கும்போது அஸ்வின் ஒரு பெட்டர் ஆப்ஷன் அகைன் ஸ்பின். ஹி நோஸ் த சேப்பா கண்டிஷன் பெட்டர். அட்லீஸ்ட் ஒரு இன்டென்ட் காட்டி ஒரு 20 பால்ல ஒரு 30 ரன் அடிச்சு அவுட் ஆனார்னு வச்சுக்கோங்க. கடைசி 5 ஓவர்ல 70 ரன் இருக்கு. அப்ப ஜடேஜா தோனி வராங்களா? ஸ்டில் த மேட்ச் இஸ் இன் ஹேண்ட்ஸ். கரெக்டா? ஜடேஜா அங்கேயே நீ வந்து இறக்கி விட்டு அவுட் ஆக்கிடுற. அஸ்வினை இறக்கி விட்டு தோனி அதுக்கப்புறம் வந்தா திட்டுறோம். அப்படி இருக்கப்ப அஸ்வின் எதுக்கு டீம்ல ஒரு பேட்டரா நீ ஆட வைக்க போறது இல்ல. பவுலரா நீ 3 ஓவர் தான் கொடுக்க போற. ஆக்சுவலி ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்சி ஒரு பெரிய பிளண்டர் இன்னைக்கும் பண்ணாரு. நம்ம அது வருவோமே. இந்த அஸ்வின் டீமுக்கு தேவையா? இவர் வந்து ஒரு சுமையா இல்ல வந்து என்ன நம்மளுக்கு தெரியல. டீம்ல இந்த மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம். இவரு தேவையா இவர் தேவையா அப்படின்ட்டு. இந்த டீமே தேவையான்னு கடைசியில வந்து கேட்க வச்சிருவாங்க. அது கேட்கல. சரி அந்த அளவுக்கு போயிடல என்ன டீம் பாப்போம். They can தெரியல. bounce back. இப்ப கூட நல்லாதாங்க இருக்கு டீம். செருப்ப கழட்டி அடிப்பேன். சும்மா சொன்ன வந்து இருக்கிற கலாய்ப்பாங்க. சில பிளேயர்ஸ் வச்சு நீங்க வந்து ஜெயிச்சிடலாங்க. ஒரு டீம் வந்து 11 பிளேயருமே வந்து பெர்ஃபெக்டா இருக்குன்னு அவசியம் இல்ல. இருக்கிற அந்த கொஞ்சம் பிளேயர்ஸ் வச்சு நீங்க ஜெயிக்க பார்க்கலாம். உண்மையிலே அந்த ருத்ராஜா இருக்கட்டும், அவங்க கீ பிளேயர்ஸ் கான்வே திரும்ப ஃபார்முக்கு வந்து ரவீந்திரா நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. அவர் டச்ல தான் இருக்காரு. ஏன் இப்போ திடீர்னு 2-3 மேட்ச் ஆடலன்னு தெரியல. ரவீந்திரா நல்லா ஆடுவார். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாரு. ரவீந்திரா திரும்ப ஆட வந்தா கரெக்டா இருக்கும். டூபே அந்த அடிக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நின்று பார்த்து ஆடிட்டா கரெக்டா இருக்கும். அந்த வீக்னஸ் கரெக்ட் பண்ணிட்டு ஆட்டா கரெக்டா இருக்கும். நூர் அகமது பத்திரானா சூப்பரா 2 எண்ட்ல வந்து கண்டெயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டஃப் பண்ணிட்டாலும் நீங்க நல்லா ஜெயிக்கலாங்க. சேப்பாக்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு டீம் வச்சு சேப்பாக்ல எதுக்கு நீங்க 180 ரன்ஸ் கொடுக்குறீங்க? அது வந்து எப்படி தோக்குறீங்கன்றது எனக்கு புரியல. பவர் பிளேல ரன்ஸ் கொடுக்குறோம். சோ கலீல் அகமதுக்கு நியூ பால் பார்ட்னரா வேற யாரும் இல்ல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது அஸ்வின் எக்ஸ்பென்சிவா போறாருன்றப்போ நீங்க முகேஷ் சௌத்ரி எடுத்துட்டு வந்தாங்க. முகேஷ் சௌத்ரி இம்பாக்ட் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா பரவாயில்ல ஓரளவுக்கு 6 ஓவர்ஸ்ல வந்து 51 ஃபார் 1 இருந்துச்சு. நாட் அ பேட் பவர் பிளே. ஆனா நம்ம எப்பயுமே டஃப் பண்ணக்கூடிய அந்த மிடில் ஃபேஸ்ல இன்னைக்கு வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். நூர் அகமது நம்ம பெஸ்ட் பவுலர். அவங்கள போட்டு அடிச்சிட்டாங்க. 3 ஓவர் 36 ரன் கொடுத்தாரு. ஜடேஜாவுமே ஒரு ஆஃப் டே தான். அது ஒரு நிறைய ஒரு ஆஃப் டேவா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பத்திரானா ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவா போட்டு அந்த மிடில் ஓவர்ஸ்ல நம்ம தோத்துட்டோம். சரிங்களா? டெத் ஓவர்ஸ் திரும்ப ஒரு நல்ல கம்பேக். சும்மா சொல்லக்கூடாது. 5 ஓவர் 45 ரன் தான் கொடுத்தோம். அண்ட் விக்கெட்ஸும் எடுத்தோம். பத்திரானா சூப்பராகவே போட்டார் டெத்துல. ஓகே பட் ஒன்ஸ் அகைன் ஸ்பீக்கிங் 180 எல்லாம் இந்த பிச்சர் இல்ல. நீங்க சிஎஸ்கே அகைன்ஸ்டா 180 கொடுத்தாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்றப்போ ஒவ்வொரு தடவையும் இவங்க இதே பண்றாங்களே. அப்போ வந்துட்டு 180 அடிச்சுட்டு போறாங்கன்னா அப்ப என்ன? அதுதான் கஷ்டமா இருக்கு. கரெக்ட். நீ பேட்டிங் பத்தி பேசுறப்போ நீ சொல்ற இவரு ஃபார்ம்ல தான் இருக்காரு. இவர் அடிச்சா ஜெயிக்கலாம் அவர் அடிச்சா ஜெயிக்கலாம். அடிக்க மாட்டாங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. அடிச்சா என்னமோ மிஸ் ஆகுதுடா. என்னமோ மிஸ் ஆகுது. எங்களுக்கு அதுதான் பிரச்சனை. யாருமே கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப நீ சொல்றல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ருத்ராஜ் கேக்வாட் தலைவன் ஒன்னு சொன்னான் பிரசன்டேஷன்ல ஐ அம் கோயிங் டு பிளே அட் நம்பர் 3 இன் திஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு சொன்னான். ஓகேவா? ஆனா எந்த வாயில சொன்னாரோ தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இப்போ வரைக்கும் தலைவர் 2வது ஓவர்ல இறங்குறாரு. அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு ஓப்பனிங் ஆடிட்டு போயில பருத்தி மூட்டை கூட ஒண்ணு இருக்கலாமே அப்படின்னு நான் சும்மா சொல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இந்த மேட்ச் வரைக்கும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 2 ஓவரை தாண்டல. இதுக்கு எதுக்குடா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு? பவர் பிளே ஸ்கோர் 50 ரன் தாண்டல. இதுதாங்க உண்மை. பவர் பிளே ஸ்கோர் 7.4 ரன் ரேட் தி வர்ஸ்ட் எவர். யாருமே 8க்கு கீழ இல்லங்க. 10 டீம்ல எந்த டீமுமே 8க்கு கீழ இல்ல ரன் ரேட் பவர் பிளேல. 4 மேட்ச் ஆடி நம்ம தான் 7.4 வச்சிருக்கோம். 7.4னா 44 ரன் பவர் பிளேல. இதுதான் ஆவரேஜ் ஸ்கோர். இத வச்சு எப்படி 2 விக்கெட் சாலிடா போயிடுது பவர் பிளேல. அதனாலதான் இப்ப பிரச்சனையா இருக்கு சிஎஸ்கேக்கு. பவர் பிளேல அந்த மெயின் 2 விக்கெட் போயிடுச்சுன்னா யார் இருக்கா? அந்த மிடில் ஆர்டர் நம்ம சொன்ன மாதிரி பாயண்டா இருக்கு சிஎஸ்கேக்கு. யாருமே இல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறவங்க தான் கொஞ்சம் தடவி கடைசியில இவ்வளவு பெரிய ஸ்கோர் எடுத்துட்டு வருவாங்க. கடைசியில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? கடைசி விவசாயி கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவாரு, முயற்சி பண்ணுவாரு. அவரு 18வது ஓவர்ல கரெக்டா ஆக்சிடேட் பண்ணி அந்த ஸ்கோர் பெருசா இருக்கும்போது அது கஷ்டம். தட்ஸ் நாட் கெட்டபிள். அவ்வளவுதான். இது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த டீம்ல நீ சொன்ன மாதிரி கலெக்டிவா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதான் முடியும். இவனை மாத்தினா மாறிடும், அவனை மாத்தினா மாறிடும். நம்ம இந்த வேலைக்காரன் படத்துல வரா மாதிரிதான் அவன் மாறினாதான் மாறும்னு புரியறதுக்கு 100 வருஷம் ஆயிடும் அப்படின்னு வரல. அந்த மாதிரி
என்ன மாத்துறது இதுக்கப்புறம் சொல்லு, என்னத்த எனக்கு மாத்தணும்? ருத்துராஜ் கேக்வாட் வந்து ஒரு நல்ல கேப்டனா தெரிஞ்சாரு போன வருஷம். ஆனா வந்து இந்த வருஷம் நிறைய மிஸ்டேக்ஸ் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயா இருக்கட்டும், இப்போ வரைக்குமே ஃபோர்த் மேட்ச் வரைக்குமே நிறைய கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்து டீமோட தோல்விக்கு ஒரு காரணமா இருக்குமா பெருசா அவரே அப்படின்றது ஸ்பின்ன எனக்கு ஒரு நம்ப மாட்டாரு ப்ரோ. ஏன்னு தெரியல. அவருக்கு ஏன் அந்த இப்போ நான் வந்து ஆக்சுவலி இந்த டீம் எடுக்கும்போது நான் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். சேப்பாக்ல சிஎஸ்கே டாமினேட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. நான் என்ன மைண்ட்ல எனக்கு தோணலன்னா, தோனி கேப்டன்சிலே நினைச்சிட்டு இருந்தேன். நினைக்கல, பட் மைண்ட் செட்ல அப்படிதான் இருந்துச்சு. ஜடேஜா அஸ்வின் வச்சே அவ்வளவு சூப்பரா போடும்போது 100 அகமது வேற ஆட் ஆகும்போது டாமினேஷன் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு. பட் நான் என்ன அப்ப நான் என்ன யோசிக்கல அப்படின்னா, ருத்ராஜ் கேப்டன்சி அப்படின்ட்டு. அவரே ஸ்பின்னுக்கு கொடுக்க பயப்படுறாரு. லைக் இப்போ தோனி எல்லாம் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாலும் ஜடேஜாக்கு நம்பி கொடுப்பாரு. பிகாஸ் ஹி நோஸ் லெஃப்ட் ஹேண்டரா இருந்தாலும் ஜடேஜா போட்டு விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்திருக்கோம்ல. முன்கூடி நிறைய மேட்ச் பார்த்திருக்கோம். ஜடேஜாவை நம்புறது இல்ல, அஸ்வினை நம்பல. 100 அகமது ஒரு ஓவர் டேக் அவுட் பண்ணாங்க, 17 ரன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் திரும்ப 100 அகமது ஸ்டாப் கொடுக்கல. பண்றாரு, யாராச்சும் 100 அகமதே ஸ்டாப் பண்றாரு. ஆமா, பர்பிள் கேப் ஹோல்டருக்கு ஒரு ஓவர் நீ ஷார்ட் பண்ணுவியா, கட் பண்ணுவியா சொல்லு? எனக்கு ஏன் அதுதான் புரியல. ஒரு நம்பி கொடுக்கலாம். ஒரு ஓகே, ஒரு ஓவர் எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு. ஹி ஹேஸ் a capability to come back stronger and get a wicket. அடிக்க போய் அதுவும் அந்த அவுட் pitch நான் இந்த சீசன் ஜாஸ்தியா விக்கெட் எடுத்து அவர்தான். கரெக்ட். அப்படி இருக்கும்போது அந்த ட்ரஸ்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு மேல ருத்ராஜ் கேக்வாடுக்கு இல்ல. அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ். இந்த டீமை வச்சுட்டு அந்த ட்ரஸ்ட் இருக்கணும். பட் அது இல்லன்றப்போ எனக்கு தெரியல. பேட்டிங் ஆனா நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் இந்த டீம் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி தோக்குற அளவுக்கு டீம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் பெட்டரா நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பிளேயர்ஸை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தோக்குற அளவுக்கு எல்லாம் போகவே போகாது டீம். எனக்கு சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் எனக்கு பிளே ஆஃப் ஹோப்ஸ் இருக்கு. நீ சொன்ன மாதிரி டீம் இருக்கு, ஓகே தான், கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணலாம். இந்த பிக் சீசன் ட்ரையல்ஸ்ல வந்து ஆயுஷ் மாத்திரையெல்லாம் யூஸ் பண்றாங்க போல. நம்ம வீக்லி பீடியாலே நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம், ஒரு 3rd எபிசோட 4th எபிசோடான்னு தெரியல. அவர் நம்ம பேசியிருந்தோம், அன்சோல்டா போனாருங்க, செம்ம டேலண்ட், 17 வயசு தான் ஆகுது, மும்பை பிளேயர், செம்ம எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்ட்டு. ஒருவேளை அவர் எங்கேயாச்சுன்னா இந்த தீபக் கூடாக்கு எங்கேயாச்சுன்னா கால் உடச்சு விட்டு இன்ஜுரின்னு சொல்லி அமுச்சு விட்டு அவர் எங்கேயாச்சுன்னா வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பனிங்ல ஆயுஷ் மாத்திரையை ட்ரை பண்ணுவாங்களா தெரியல. சல்மான் நிசாரை கூப்பிட்டுருக்காங்க போல, கேரளா பிளேயர். அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், சூப்பரா ஆடுவாரு, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஆக்சுவலி ஒரு நல்ல பிளேயர், கேரளால டொமஸ்டிக் லீக்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காரு. அவர் டீமுக்குள்ள வருவாரா தெரியாது. நடந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எப்படியாவது உள்ள சிஎஸ்கேக்கு வந்தா ஒரு மாற்றமா இருக்கும் என்று நம்புறேன். இருக்குமா தெரியாது. இப்ப எல்லாம் நடந்தாலுமே டீமுக்குள்ள வருவாங்களா தெரியாது அப்படின்னு ஃபீடாக் மாதிரி சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சோ இந்த டீம் ஓகே, பாப்போம். அடுத்த மேட்ச் எங்களுக்கு பஞ்சாபுக்கு அகைன்ஸ்டா சண்டிகர்ல உள்ளூர்லயே வச்சு ஊம குத்து குத்து அனுப்பிச்சுனாங்க. வெளியூர் போனா கொம்மா குத்து குத்து அனுப்புவாங்க. அது அவங்க டேபிள் டாப்பர்ஸ் தான் இருக்காங்க. ஆமா, டாப் 2ல இருக்காங்க. பாப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஒண்ணு கைஸ், சேப்பாக் வந்து சிஎஸ்கே ஒரு ஃபோர்ட்ரஸ் 72% வின் ரெக்கார்டு வச்சிருக்காங்க சேப்பாக்ல சிஎஸ்கே அப்படின்ட்டுலாம் பேசிட்டு இருந்தாங்க. என்ன வாயில சொன்னாங்க தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட சொன்னாங்க 7 மேட்ச் சீக்கா சார் சொன்னாரு, 7 மேட்சும் சிஎஸ்கே சேப்பாக்ல ஜெயிக்க போறாங்க, நீ நோட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னாரு. என்ன வாயில சொன்னாருன்னு தெரியல. ஆர்சிபி 18 வருஷம் கழிச்சு சிஎஸ்கே சேப்பாக்ல தோக்கடிக்கிறாங்க. இப்ப என்னன்னா டெல்லி 15 வருஷம் கழிச்சு சிஎஸ்கேவை சேப்பாக்ல தோக்கடிக்கிறாங்க. அவங்க கடைசியா தோத்த 2010 சேப்பாக்ல. இந்த மாதிரி நாங்க ரெக்கார்டு மேல ரெக்கார்டு வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். தலைவர் சீக்கா இன்னைக்கு வேற கான்வேலாம், டேய் கான்வே ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்ட் சூப்பரா ஆடுவான்டா டேய் அப்படின்னாரு. ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்ட் ஆன முதல் பால் அவுட். யாருக்கெல்லாம் சிஎஸ்கே மேல காண்ட் இருக்கோ வந்து சேப்பாக்ல காண்டை கழிச்சுட்டு போக. அது மாதிரி இந்த சீசன் வந்து எல்லாருக்குமே சிஎஸ்கே போட்டு அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியான ஒரு சீசன். அந்த மாதிரி இருக்கு சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப். சோ பாப்போம் இது எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு. இது மாறும், இந்த நிலைமை மாறும். சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச் முடிச்சிட்டு வேணாம் முடிச்சு போ, அது முடிச்சிட்டு மேட்ச் முடிட்டா ஜெயிக்கட்டா, நீங்களே பேசி பேசி கெத்துறீங்கடா. சரிடா, சரி நாங்க ஜெயிக்கிறது இருக்கட்டும். உங்களுக்கு அடுத்த மேட்ச் பங்காளி 2 பங்காளி நடுல போட்டி என்ன நினைக்கிறேன்? மும்பை ஆர்சிபி என்ன நினைக்கிறேன்? மும்பை ஆர்சிபி மேட்ச் வேங்கேட் தான் நடக்குது. எல்லா கண்டிஷன்ஸும் மும்பைக்கு தான் ஃபேவரபிள். ஆனா எனக்கு வந்து இந்த மேட்ச் பெருசா தோணவே இல்லை. மும்பை ஜெயிக்கும்னு தோணல. ஆர்சிபி லைட்டா எனக்கு 51% ஆர்சிபி ஜெயிக்கும்னு தோணுது. ஆக்சுவலி 49% மும்பை ஜெயிக்கணும்னு தோணுது. நான் ஒரு மும்பை ஃபேன் தான், ஆனா பாப்போம் அது எப்படின்னு தெரியல. பாப்போம் 51% ஆர்சிபி ஜெயிக்கும்னு தோணுது. அதேதான், சேம் எனக்கும் தான் தோணுது. ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்கும், எனக்கும் தெரியல. க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்க போது, ஆனா ஆர்சிபி தான் ஜெயிக்கும்னு தோணுது. எனக்கும் அதே தான் தோணுது. எனக்கு யூஸ்வலா ஒரு இன்ட்யூஷன் வரும். நம்ம ஆக்சுவலி ப்ரெடிக்ஷன் அப்படிதான் போட்டுட்டு இருக்கோம். மேட்சுக்கு மேட்ச் இவங்க ஜெயிப்பாங்க மோஸ்டா கரெக்டா இருக்கு. இந்த மேட்சுக்கு ஒரு கிளியர் கட்டா இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஸ்டில் சொல்லணும் அப்படின்னா நானுமே ஆர்சிபி ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. சேசிங் டீம் ஜெயிப்பாங்க கான்ஃபிடண்டா சொல்லலாம். ஆமா, அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் இரஸ்பெக்டிவ் மேபி ஆர்சிபிக்கு ஒரு சின்ன எட்ஜ் நான் கொடுக்குறேன் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. பாப்போம். மண்டே அந்த மேட்ச் முடிச்சுட்டு இதே மாதிரி சந்திப்போம். சரிங்களா? பை. மேட்ச் நல்லா இருந்துச்சுன்னா அதை ரிவ்யூ போடுறோம். நல்லா இல்லைனாலும் ரிவ்யூ போடுவா. அன்னைக்கு நீ அடிச்சல, அன்னைக்கு நான் அடிப்பேன்டா. எப்படி பார்த்தாலும் எங்க பிசினஸ் சக்சஸ் தான். நீங்க தோத்தாலும் சரி, அவங்க தோத்தாலும் சரி, அடிக்கிறது முடிவு பாத்தி அடிச்சுக்கிறோம் நாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாக்குற நீங்க என்டர்டெயின்டா இருங்க.
ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு அதுக்கு முன்னாடி எங்களுக்கு சூப்பர் சாட்னு ஒரு ஃபீச்சர் அன்லாக் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க நல்ல மனமுள்ள ஒரு மனிதரா இருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபா இருந்தாலும் சரி, 5 ரூபா இருந்தாலும் சரி, 500 ரூபாய் இருந்தாலும் சரி, எதை வேணா வாங்கி போனாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.